வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? வெல்கம் டு அவர் சேனல் என்ஆர் இன்ஃபோடைன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா ப்ரிப்போசிஷன்னா என்ன அப்படின்னு நான் அப்புறமேல் சொல்கிறேன். இந்த ப்ரிப்போசிஷனில் மொத்தம் சிம்பிள் ப்ரிப்போசிஷன், காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன், ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு 3 இருக்குது. சிம்பிள் ப்ரிப்போசிஷன்னா இன்னு, ஆன, அவுட்டு அந்த மாதிரி. காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்னா அக்ராஸ், பிட்வீன், அமாங், ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. இது இன்னொரு இம்பார்ட்டண்டான, இப்போ தான் இந்த காய்கறிக்காரங்க வரணுமா, இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன். இந்த ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் எந்த இடத்துல இம்பார்ட்டண்டான ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னா நியூஸ் பேப்பரில் தான். ஓகேவா. அதாவது 2024 தொடங்க போகுது. ஸோ 2024 என்னுடைய இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நான் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற மூலிமா நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றவங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் சரி. பட் இந்த மாதிரியான ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன்லாம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த இடத்துலையும் உங்களை ஸ்ட்ரக்காக வைக்காமல் ஒரு ஃப்ளூயன்சி இருக்கும் ரீடிங்கில். ஓகேயா. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரியான ஃப்ரேசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃப்ரேசஸ். ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் அக்கார்டிங் டு. ஸோ கீழே இந்த இடத்துல வந்து சென்டென்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஓகேயா. அக்கார்டிங் டு நோட்ஸை பார்த்து சொல்கிறேன். பொறுத்தவரையில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அக்கார்டிங் டு. பொறுத்தவரையில் அப்படின்ற ஒரு மீனிங் வரும். அதன் பிரகாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா தமிழில், ஸோ அந்த மீனிங்கும் வரும். சென்டென்ஸில் மாறும், அதை சென்டென்ஸை பொறுத்து மீனிங் மாறிக்கும். ஓகேயா. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஷி ஆல்வேஸ் டிட் எவ்ரி திங் அக்கார்டிங் டு தி ரூல்ஸ். ஷி ஆல்வேஸ் டிட் எவ்ரி திங் அக்கார்டிங் டு தி ரூல்ஸ் அப்படின்னா அவள் எது செஞ்சாலும் ரூல்ஸ் பிரகாரம் தான் செய்வாள், அதன் பிரகாரம் தான் அவள் செய்வாள். ஓகேயா. he always did everything according to the rules. அவள் வந்து ரூல்ஸ் பிரகாரம் தான் செய்வாள். ஓகேயா. அடுத்த சென்டென்ஸ். I cooked the rice according to the direction on the box. ஸோ அந்த பாக்ஸில் என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்கோ அதன் பிரகாரம் தான் I cooked the rice, நான் அந்த ரைஸை சமைச்சேன். ஓகேயா. I cooked the rice according to the directions on the box. ஓகேயா. அடுத்து. He was paid according to how quickly he worked. அவனுக்கு எதை பொறுத்து அவனுக்கு காசு தராங்க, அக்கார்டிங் டு ஹவு குவிக்லி ஹீ ஒர்க், எவ்வளோ சீக்கிரம் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறானோ அதை பொறுத்து தான் அவனுக்கு அந்த காசு. ஓகேயா. ஹீ வாஸ் பெய்ட் அக்கார்டிங் டு ஹவு குவிக்லி ஹீ ஒர்க். ஓகேயா. அடுத்த சென்டென்ஸ். ஃபிலிப் ஸ்டேட் அட் தி ஹோட்டல் அக்கார்டிங் டு மிஸ்டர் ஹெம்மிங். இந்த இடத்துல பாருங்கள், மிஸ்டர் ஹெம்மிங் அப்படின்றது பர்சன். அவனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த ஹெம்மிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபிலிப் வந்து எங்கே தங்கிட்டு இருந்தான், ஹோட்டலில் தங்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறான். ஓகேயா. ஃபிலிப் ஸ்டேட் அட் தி ஹோட்டல் அக்கார்டிங் டு மிஸ்டர் ஹெம்மிங். ஓகேயா. அடுத்த சென்டென்ஸ். ஹீ அண்ட் ஹிஸ் ஃபாதர் அக்கார்டிங் டு லோக்கல் காசிப் ஹேவன்ட் பீன் இன் டச் ஃபார் இயர்ஸ். ஹீ அண்ட் ஹிஸ் ஃபாதர், அவனும் அவனோட அப்பாவும் அக்கார்டிங் டு தி லோக்கல் காசிப், அதாவது இப்போ லோக்கலாக பரவிட்டுருக்க புரளைகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ காசிப்ஸு, புரணி பேசுறது, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் பொறுத்தவரை அவனும் அவங்க அப்பாவும் ஹேவன் பீன் இன் டச் ஃபார் இயர்ஸ். அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் எந்த ஒரு டச்சுமே இல்லை. ஹேவன் பீன் இன் டச் ஃபார் இயர்ஸ், வருஷக்கணக்காக அவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் எந்த டச்சுமே இல்லை அப்படின்னு எதை பொறுத்து அவங்க சொல்கிறாங்க, அக்கார்டிங் டு அந்த காசிப்பை பொறுத்து, அக்கார்டிங் டு லோக்கல் காசிப்பை பொறுத்து. ஓகேயா. அவ்வளோதான். அக்கார்டிங் டுனா அதன் பொறுத்து. ஸோ அந்த 5 சென்டென்ஸும் இருங்க கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிறேன், அப்போ தான் தெரியும். அந்த 5 சென்டென்ஸும் இந்த சைடில் டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். ஷி ஆல்வேஸ் டிட் எவ்ரி திங் அக்கார்டிங் டு தி ரூல்ஸ். அவள் எது செஞ்சாலும் ரூல்ஸ் பிரகாரம் தான் செய்வாள், எல்லா விஷயத்தையும் அவள் ரூல்ஸ் பிரகாரம் தான் செய்வாள். ஐ குக்டு தி ரைஸ் அக்கார்டிங் டு தி டைரக்ஷன் ஆன் தி பாக்ஸ். அந்த பாக்ஸில் குறிப்பிட்ட அந்த டைரக்ஷன் அதை பொறுத்து தான் நான் அந்த அரிசியை வந்து சமைச்சேன். ஓகேயா. ஹி வாஸ் பெய்ட் அக்கார்டிங் டு ஹவு குவிக்லி ஒர்க். எவ்வளோ வேகமாக அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறனோ அதன் பிரகாரம் தான் அவனுக்கு சம்பளம். ஓகேயா. ஃபிலிப் ஸ்டேட் அட் தி ஹோட்டல் அக்கார்டிங் டு மிஸ்டர் ஹெம்மிங். ஹெம்மிங்கை பொறுத்தவரையிலும் ஃபிலிப்ஸ் வந்து ஹோட்டலில் தான் தங்கினான். He and his father according to local gossip haven't been in touch for years.
லோக்கலாக பரவிட்டுருக்க காசிப்பின் படி ரொம்ப வருஷமாக பேசாமே இருந்தாங்களாம். ரொம்ப வருஷமாக டச்சே இல்லை யாருக்கு, அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும். ஓகேயா, அவ்வளோதான். அடுத்தது இன் பிளேஸ் ஆஃப். அடுத்த ப்ரிப்போசிஷன் பாருங்கள், இன் பிளேஸ் ஆஃப். ஏன்னா இப்போ இன் பிளேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த பிளேஸுக்கு முன்னாடி கண்டிப்பாக இன் அப்படின்ற ஒரு வேர்டு வந்திருக்கும். ஸோ இது இல்லாமல் இருக்காது. இன் பிளேஸ் ஆஃப் அதாவது ஹோலாக தான் வரும். ஓகேயா, இன் பிளேஸ் ஆஃப். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், யூ கேன் யூஸ் மார்கரின் இன் பிளேஸ் ஆஃப் பட்டர் இன் சம் ரெசிபீஸ். ஓகேயா, ஸோ சில ரெசிபீஸில் எந்த இடத்துல பட்டர் யூஸ் பண்ணுவோமோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம அந்த மார்கரின்றது ஏதாவது ஒரு சம்திங், ஏதாவது பட்டரோட ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது இருக்கும். யூ கேன் யூஸ் அ மார்கரின் இன் பிளேஸ் ஆஃப் பட்டர். பட்டர் யூஸ் பண்ணுற இடத்துக்கிட்ட நம்ம வந்து இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கேன் யூஸ் மார்கரின் இன் பிளேஸ் ஆஃப் பட்டர் இன் சம் ரெசிபீஸ். இது எப்படி இன்னொரு சென்டென்ஸில் சொல்லலாம்னா, யூ கேன் யூஸ் கோகனட் ஆயில் இன் பிளேஸ் ஆஃப் பாம் ஆயில் in some recipes. ஓகேயா, யூ கேன் யூஸ் கோகனட் ஆயில் இன் பிளேஸ் ஆஃப் பாம் ஆயில் இன் சம் ரெசிபீஸ் அப்படின்னா, ஸோ பாம் ஆயில் யூஸ் பண்ணுற இடத்துக்கிட்ட யூ கேன் யூஸ் கோகனட் ஆயில் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகேயா, இன் பிளேஸ் ஆஃப், அதுக்கு தான் இந்த இன் பிளேஸ் ஆஃப் யூஸ் ஆகுது. அடுத்து பாருங்கள், தட் ஈவினிங் ஹீ ஹேட் எ கிளாஸ் ஆஃப் வைன் இன் பிளேஸ் ஆஃப் ஹிஸ் யூஷுவல் பீர். எப்பயுமே சாயங்காலம் அவன் யூஸ்வலாக என்ன தான் குடிப்பான், பீர் தான் குடிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஹீ ஹேட் அ கிளாஸ் ஆஃப் வைன் இன் பிளேஸ் ஆஃப், அந்த பீர் குடிக்கிற அந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணியிருக்கான், எ கிளாஸ் ஆஃப் வைனை தான் அவன் குடிச்சிருக்கான். ஓகேயா, ஸோ அதுக்கு பதிலாக தட் ஈவினிங் ஹீ ஹேட் எ கிளாஸ் ஆஃப் வைன் இன் பிளேஸ் ஆஃப் ஹிஸ் யூஷுவல் பீர். ஓகேயா, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், கார்ட்டர் இஸ் பிளேயிங் இன் பிளேஸ் ஆஃப் தி இன்ஜூர்ட் ரெல்லி. ஸோ ரெல்லி அப்படின்ற பர்சனுக்கு வந்து இன்ஜூர் ஆயிடுச்சு. ஸோ அவனுக்கு அந்த ரிஞ்சு விளையாடுற இடத்துக்கிட்ட யார் விளாண்டா, கார்ட்டர் அப்படின்றவன் விளாண்டான். கார்ட்டர் இஸ் பிளேயிங் இன் பிளேஸ் ஆஃப் தி இன்ஜூர்ட் ரெய்லி. ஓகேயா, ஸோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், குக்குடு பீன்ஸ், குக்குடு கிட்னி பீன்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் பீன்ஸ். ஸோ ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துக்கிட்ட நம்ம குக்குடு பீன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, இதுங்க கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிறேன், ஃபோன் அடிச்சிடும். சரி, இன் பிளேஸ் ஆஃப். ஸோ நான் அந்த சொன்ன டோட்டல் சென்டென்ஸும் இங்கே சைட்டில் டிஸ்பிளே ஆகும் பார்த்துக்கோங்க. இன் பிளேஸ் ஆஃப்க்கு யூ கேன் யூஸ் மார்கரின் இன் பிளேஸ் ஆஃப் பட்டர் இன் சம் ரெசிபீஸ். நம்ம பட்டர் யூஸ் பண்ணுற இடத்துக்கிட்ட மார்கரினும் யூஸ் பண்ணிக்கலாம், பாம் ஆயில் யூஸ் பண்ணுற இடத்துக்கிட்ட கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி. தட் ஈவினிங் ஹி ஹேட் ஏ கிளாஸ் ஆஃப் வைன் இன் பிளேஸ் ஆஃப் ஹிஸ் யூஷுவல் பியர். ஸோ அந்த யூஷுவலாக பியர் குடிக்கிற இடத்துக்கிட்ட அவன் என்ன குடித்தான், என் கிளாஸ் ஆஃப் வைன் கன்சியூம் பண்ணிக்கிறான். ஓகேயா, கார்ட்டர் இஸ் பிளேயிங் இன் பிளேஸ் ஆஃப் இன்ஜூர்ட் ரெய்லி. ஸோ இன்ஜூர்ட் ரெய்லிக்கு இன்ஜூர் ஆனதுனால ரெய்லியோட இடத்துல யார் விளையாடுறான்னா கார்ட்டர் விளையாடுறான். ஓகேயா, குக்குடு கிட்னி பீன்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் பீன்ஸ். ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துக்கிட்ட நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம், குக்குடு பீன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. இன் பிளேஸ் ஆஃப், அக்கார்டிங் டு, பை தி டின்ட் ஆஃப், இன்னும் நிறைய ஒரு 20-23 கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃப்ரேஸில் ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த December 31 இதை நம்ம முடிச்சிடணும். ஓகே, இந்த செஷன் பேரே போட்டுவாங்க, ப்ரிப்போசிஷன் வேணால் நான் ப்ளேலிஸ்ட்டில் கொண்டுட்டு வந்துடுறேன். ஓகே, இது ஏன்னா இந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் அக்கார்டிங் டுனா அப்போ போய் உட்காந்து நம்ம ஃபோனை வச்சுக்கிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம 2024 போகலாம். ஸோ அது வந்து நமக்கு நிறைய நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேயா, பாய்.